ரைட். ஓகேயா? ஓகே. இப்ப நான் கரன்சி கஸ்டம் பண்றதுல பாருங்க, இங்க பாருங்க டாலர் சைனும் இருக்கு பாருங்க. டாலர் டாலர் சைன் ருபீஸுக்கும் நாங்க மாத்தலாம், மில்லியன்ஸ்னா டாலர் சைனையும் நாங்க கொடுக்கலாம். ம் ரைட். நான் ருபீஸ்ல மாத்தி விடுறேன். அப்ப நாங்க எங்களுக்கு ஏற்ற விதத்துல கஸ்டம் பண்ணி கொள்ளலாம். சோ இதைத்தான் எங்களுக்கு சொல்லிக்கிறோம், எக்ஸல் ஷீட்ல நாங்க செய்யக்கூடிய தரவுகள், தரவு செயற்பாடுகள் என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரிய வேணும். என்னென்ன தரவு செயற்பாடுகள் செய்யலாம். இது எப்படி உங்களுக்கு கேள்வி வருமான்னு சொன்னா, படத்தை தந்து போட்டு இது எதுக்குரிய கட்டங்கள், எவற்றை குறிப்பிடுகின்றது, இதன் பயன்பாடுகள் என்ன, அந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு வரும். சரியா? அப்ப அதனாலதான் மிஸ் இருத்தி எழுத விடுறேன் உங்களுக்கு. என்னத்துக்குன்னு சொன்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். இந்த படத்தை சார்ந்துட்டு இதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, இதன் மூலம் நாங்க செய்கின்ற செயல்பாடுகள் என்னன்னு சொன்னா நீங்க ஒவ்வொன்றாவும் உங்களுக்கு விரிச்சு சொல்ல தெரிய வேணும். சரியா? அப்ப தரவு வகைகள் கொஞ்சம் பெரிய ஹெடிங் ஒண்ணு போடுங்கம்மா. தரவு வகைகள்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஹெடிங் ஒண்ணு போட்டுட்டு இதுல என்னென்ன இருக்கோ சின்ன ஒரு சிம்பால்ஸ் மாதிரி கீறிட்டு அதுகளை என்னது மென்ஷன் பண்ணி விடுங்க. என்னென்ன இலக்கம் இருக்கு, நாணயங்கள் இருக்குது, கணக்கீடுகள் இருக்குது, குறுகிய திகதி, நீண்ட திகதி, நேரம் எல்லாம் இருக்குது. மிஸ், இது என்னது இப்ப களமுகவரி, களத்தினை வடிவமைத்தல், அதெல்லாமே ஒன்று தானே? ஒன்றுனா ஒரே இதுக்குள்ள தானே வரும் ஓ, பாயிண்ட்ஸ்? அந்த செல்லை பற்றி, அந்த செல்லுன்னு சொன்ன கல நிலையன்னு சொன்னா அந்த செல்லை குறிக்குது. அந்த செல்லிட ஃபார்மேட்டிங் எப்படி செய்யறது, அடுத்து அந்த செல்லை எப்படி கால் பண்றது, அதோடைய நேம் என்ன, அதோட பேரை எப்படி நாங்க குறிப்பிடலாம், அதைத்தான் முதல் பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தோம் அந்த செல்லை எப்படி மாடிஃபை பண்றது, ஃபார்மேட்டிங் செய்யறது, அதுக்குரிய சிம்பால்ஸுகள் நாங்க பார்த்தோம். நாங்க இப்ப அடுத்த ஒரு செக்ஷனுக்கு வாரோம். எக்ஸல் ஷீட்ல நாங்க என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்யலாம், டேட்டா டைப்புகள் என்னென்ன இருக்குது. டேட்டான்னு சொன்னா என்னது? தரவுகள். நாங்க எக்ஸல் ஷீட்ல செய்யக்கூடிய தரவுகள் என்னென்ன, அந்த தரவுகள் என்ன? இலக்கங்களை நாங்கள் எழுதலாம், நாணயங்களை நாங்கள் பதிவு செய்யலாம், கணக்கீடு சம்பந்தமான விடயங்களை செய்யலாம், திகதிகளை நாங்கள் ரெண்டு விதமாக என்னது அதுல ஸ்டோர் பண்ணலாம். அப்படி குறுகிய திகதி, நீண்ட திகதி. அதுக்கு பிறகு நேரம் என்றதையும் நாங்க போடலாம் என்றது. தரவு வகைகளும் இதுக்குள்ளதானே வரும்? தரவு வகைகள் எல்லாமே எக்ஸல் சீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பகுதிகள் தான் நீ பாக்குற. இப்ப பாருங்க, இதுல பாருங்க எல்லாமே தரவு. என்ன சொல்றது, எக்ஸல் சீட் அந்த மின் நிறைய கொண்டுதான் இதுக்குள்ளதான் பார்த்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு விஷயம். இந்த மின் நிறைக்குள்ள என்னென்ன இருக்குது அதைத்தான் படிச்சு கொண்டு இருக்கிறோம். சோ இப்ப நாங்க என்ன பார்த்தோம், செல்லண்டா என்னன்னு பார்த்தோம், என்ன செல் நேம்ண்டா என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி மாடிஃபை பண்ணலாமான்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு இப்ப நாங்க என்ன பார்த்தோம், வேறு என்ன மாதிரி தரவுகளை இதுக்குள்ள நாங்க போட முடியும், தரவுகளை செலுத்த முடியும். அதுதான் எப்படி பாக்குறோம், இந்த ஜெனரல்ன்றதுக்குள்ள போய் ஜெனரல்ன்றதுக்குள்ளதான் நிறைய இருந்தது எங்களுக்கு. இந்த பாருங்க, நம்பர்ஸ் இருக்கு, கரன்சி இருக்கு, அக்கவுண்டிங் சம்பந்தமான வேலையை செய்யலாம், ஷார்ட் டேட், லாங் டேட், டைம், இதெல்லாம் நாங்க இந்த எக்ஸல் சீட்ல செய்யலாம். இதெல்லாம் என்னத்துக்கு உபயோகிக்கப்படுகிறது? டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொன்னா தரவுகளை உள்ளீடு செய்கின்ற வகைகள். இந்த வடிவங்களை நாங்க தரவுகளை உள்ளீடு செய்யலாம். ரைட். அப்ப இது நான் நினைச்சேன் நீங்க இந்த பெரிய ஹெட்டிங் போட சொன்னோன்னு நான் குழம்பிட்டேன். இல்ல, பெரிய ஹெட்டிங் மீன்ஸ் அடுத்த ஒரு செக்ஷன் தான் இது படிக்கிறோம். செல்ஸ் இது முடிஞ்சது. இனி அடுத்து செல்ஸ் மாடிஃபை பண்றது முடிஞ்சது. அதுக்கு பிறகு நாங்க எக்ஸல்ல என்னென்ன பயன்படுத்த போறோம்ன்றதை படிக்கிறோம். ஓகே.
இப்படி படங்களுக்கு இது செய்யறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா, விளங்கக்கூடிய மாதிரி இருக்குதா? மிஸ். இது வந்து மிஸ் அந்த இலக்கம், நாணயம், கணக்கீடு, குறுகிய திகதி, நீண்ட திகதி, நேரம், அத வந்து நான் அந்த கீழே கீழே எழுதி கொண்டு போறதா? இந்த அம்புக்குறி தான் இலக்கத்தை குறிக்குது. இந்த நம்பர்ஸ் இருக்குது, அது இலக்கத்தை குறிக்குது. கரன்சி இருக்கு, அது நாணயத்தை குறிக்குது. அக்கவுண்டிங் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்குரிய தமிழ் பதத்தை தான் நெஞ்சால போட்டிருக்கீங்க. சோ அப்ப நீங்க என்ன செய்யலாம், படத்தை எழுதி போட்டு வேணும்னா தமிழை மட்டும் நீங்க எழுதி கொள்ளலாம். இந்த படத்துக்கு நேரா இந்த தமிழ் வேர்டை எழுதி கொள்ளுங்க. படத்தை வரைஞ்சிட்டா? எஸ், படத்தை வரைஞ்சி இந்த படம் என்னத்தை குறிக்குது, கரன்சி, அதாவது நாணயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அந்த ABCD 1 2 3 அதுவும் வரையணுமா? இல்ல, அது தேவையில்லை, அது தேவையில்லை. இது ஜெனரல். இதுல செய்யக்கூடிய விஷயங்கள் தான் கீழே கீழே போட்டிருக்கு. ஓகே.
ஃபினிஷ் அம்மா. இல்ல மிஸ் அந்த நேம மட்டும் எழுதுறேன். ம். Finish மிஸ். ரைட், ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு இதோட முடிச்சுக்கொள்ளும். சில விஷயங்கள் அங்கால இருக்கு, அதுகள் நாங்க பார்த்ததுகள்னு சில சமரைஸ் தான் அதுல இருக்கு. சோ அடுத்த கிளாஸ்ல நான் வேற அடுத்த பாடம் படிப்போம் இல்லையா சொன்னா, இது என்ன செகண்ட் பாடம் ஒன்று இருக்குது, அடுத்தது ப்ராக்டிக்கல் தான். சோ அதை பார்த்துட்டு நாங்க தேர்ட் செஷனுக்கு போவோம், தேர்ட் லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு அடுத்த கிளாஸ் எப்போ போறோம்னு சொல்லுங்கம்மா, சரியா? சனி ஞாயிறு நான் சனிக்கிழமை நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுறேன். 5 மணி மாதிரி போட்டா உங்களுக்கு ஓகேயா இருக்குமா? 5 மணில இருந்து 6 மணி. வடிவா தெரியல மிஸ். ஏன்னா கிளாஸஸ் இருக்கு தானே, அதான் பார்த்து தான் செய்யணும். ரைட், ஓகே. அப்ப 6 மணிக்கு பிறகு ஓகேயா உங்களுக்கு? நான் சொல்றேன் மிஸ். ரைட். 6 மணிக்கு பிறகு. 6 மணி பிறகு எனக்கு ஒரு 6 மணிக்கு பிறகு நீங்க ஒரு டைம் சொல்லுங்க. நாளைக்கு நான் போகலைன்னு சொன்னா உங்களுக்கு எடுக்கலாமா? ரைட்டா? ஓகே மிஸ். ஓகேம்மா, தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மிஸ். ஓகே மிஸ்.